நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போறது மத்திய கிழக்கு போர்ல அமெரிக்காவை இப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்ப அமெரிக்கா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்ப மத்திய கிழக்கு போர்ல அமெரிக்காவை நிலைகளை இப்ப அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு ஆயிட்டுன்னு வைங்களேன். எதெல்லாம் அடிச்சிருக்காங்க? குவைத்தில் இருக்கக்கூடிய தளம், பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய தளம், அதை போன்று ஜொர்டானில் இருக்கக்கூடிய தளம், கத்தர்ல இருக்கக்கூடிய தளம், அது போல ஓமனு, சவுதி அரேபியாவில் எல்லாமே அடிச்சிட்டாங்க. ஜோர்டான் வரைக்கும் அடிச்சாச்சு. குறிப்பாக ஈராக்லையும் அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல்ல எல்லாமே அடிக்கப்பட்டிருக்கு. இப்ப அடிக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவுக்கு எவ்வளவு சேதாரம் உருவாச்சோ அது மாதிரி அல்லது அதை விட கொஞ்சம் சமநிலையிலே ஈரானும் சேதாரத்தை சந்தித்திருக்கிறது. 16,000 குண்டுகளை அமெரிக்கர்கள் வீசியது கொண்டு ஈரானில் பெரும் அழிவு, ஈரான்ல தண்ணீர் நிலைகள் எல்லாமே அழிஞ்சிருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஈரானியர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள், அமெரிக்கர்கள் போக முடியாது. ஈரானியர்களுக்கு உலக அளவுல தடை இருக்கு, ஒரு பேரிகார்டு இருக்கு. இஸ் அன்ஏபிள் டு மூவ் ஃபர்தரா பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு நிறைய ஒரு சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கர்களுக்கு அப்படி இல்லை. பெரிய உலக தாதாக்கள், உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள், உலகின் மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பு கொண்டவர்கள், உலகின் மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர், உலகின் மிகப்பெரிய பொருளாதார உற்பத்தி, உலகின் மிகப்பெரிய இராணுவ செயல்பாடு, உலகின் மிகப்பெரிய என்ன சொல்றது உலக அளவிலான மக்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, டெக் தொழில்நுட்பங்கள், விண்வெளி தொழில்நுட்பங்கள், எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா. இப்போ அமெரிக்கா ஓரளவுக்கு மேலே கீழே இறங்க முடியாது. அமெரிக்கா அப்படி இறங்குச்சுன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் காலியாயிரும். இப்போ நம்ம சாதாரணமாக வீடுகளில் என்ன சொல்லுவோம், உன்னுடைய தகுதி என்ன, உன் வேலை என்ன. ஆனால் ஈரானியர் அவனும் அமெரிக்கர்களுக்கு சமமான அளவில் வந்திருப்பான். வரவே கூடாதுன்னு அமெரிக்கா 47 வருஷம் நடந்துச்சு. பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு இயற்கையோ இறைவனுடைய பாதை உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கும். ஒரு முடிவு இல்லாமல் உலகத்தில் யாருமே எந்த காரியமும் நடக்காது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு முடிவாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னா, இப்போ ஈரான் நான் சொன்ன இவ்வளவு நாடுகளையும், அரபு நாடுகளில், பஹ்ரைனில், குவைத்தில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், UAE அமீரகத்தில், சவுதி அரேபியாவில், ஜோர்டானில், கத்தரில், ஈராக் வரைக்கும் அவர்கள் அடித்து எல்லாத்தையும் காலி செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க அடுத்த திட்டம் என்னன்னா, அமெரிக்கா இப்போ ஓமனோடு பேசிய பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் நாம அடுத்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா அமெரிக்கா என்ன சொல்கிறது என்று அமெரிக்கா கத்தர் அமெரிக்காவின் சார்பில் சொல்கிறார்கள், இந்த ஜலசந்தி விவகாரத்தில் எப்படி கையாளப்படும் என்பதை ஓமனும் ஈரானும் பேசி ஒரு முடிவுக்கு வருவார்கள். இப்ப ஈரான் என்ன சொல்லுது, எங்களுடைய இந்த கடலாதிக்கத்தில் எங்களுடைய உரிமை, எங்களுடைய சுயாதீன உரிமை, 10,000 மைலுக்கு அங்கிட்டு அமெரிக்கர்களுக்கு இதுல எந்த உரிமையும் கிடையாது என்று ஒரு நியாயபூர்வமாக, தர்க்கபூர்வமான, ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இது ஒன்று. இப்போது மீண்டும் ஒரு திட்டத்தை ஈரானியர்கள் வகுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. எப்படின்னா, இப்போ எரிகிறதை பிடுங்கிவிட்டால் கொதிப்பது நின்றுவிடும். ஒரு அடுப்பில் கலகலகலன்னு கொதிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், எரியக்கூடிய கட்டையை, கொள்ளியை பிடுங்கிடணும். கொள்ளியை பிடுங்கிட்டால் கொதிப்பது நின்றுவிடும். இது இயற்கை நீதி, எல்லாருக்கும் தெரியும். இப்போ திருச்செந்தூர் பகுதியெல்லாம் நாங்கள் பார்ப்போம், கருப்பட்டி மணமல்லன்னு கொதிக்கும். அது ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் போக முடியாது, மேலெல்லாம் திரிக்கும். இந்த கீழே உள்ளதை பிடுங்கிடுவாங்க. தண்ணி மாதிரி இல்லை. அதே மாதிரி அமெரிக்காவிற்கு எரிவதை பிடுங்க வேண்டும், கொதிப்பது நின்றுவிடும் என்ற ஒரு திட்டத்தில் இன்னைக்கு உலக அளவில் நமக்கு கிடைச்ச தகவல். ஈரானுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? ஈரானுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வேற ஒன்றும் இல்லை, அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் சப்ளை செய்கிறார்களோ அந்த கப்பல்கள். இப்போ உதாரணத்திற்கு அமெரிக்காவுக்கு போகக்கூடிய கடல் வழியில போகக்கூடிய சப்ளையர்கள், அதுல அணுகுண்டு தேர்வதற்கு பொருள் இருக்கலாம், இராணுவ உற்பத்திக்கான பொருள் இருக்கலாம், இராணுவ தளவாடங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு என்னென்ன காய்கறிகள் எது போனாலும் அந்த கப்பல் தொடர்ந்து அமெரிக்கர்களுக்கு செல்லுமையானால் அதை தாக்கி அழிப்பது முதலாவது கேள்வி. இப்ப அமெரிக்காவுக்கு போகும் இவர்களுடைய தாக்குதல் எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒருவேளை எந்த கப்பலாவது செல்லலாம்.
ஆனால் ஈரானியர்களின் திட்டம் என்னவென்றால், அமெரிக்கர்களை எந்த அளவிற்கு நம்மை கோலப்படுத்தி நம்முடைய நாட்டின் தலைவரை கொலை செய்து நம்முடைய ஆதிக்கத்தில் அவர்கள் இந்த அளவிற்கு சிக்கலை உண்டாக்கி அமெரிக்கர்களை நாம் சும்மா விடக்கூடாது. எஞ்சியவை இழந்தாலும் மீண்டும் 47 வருடம் நாம் போராடலாம். இதோடு அமெரிக்காவை காலி செய்ய வேண்டும். அப்ப அமெரிக்காவுக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள், அமெரிக்காவுக்கு தேவையான மூலப்பொருட்கள், அமெரிக்காவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், தாது பொருட்கள், இரும்பு, எதெல்லாம் போகுதோ அவ்வளவையும் அடிக்கணும் அப்படின்னு ஈரானியர்கள் ஒரு சுயாதீனமான ஒரு முடிவை எடுத்து அதற்கு ஏற்றவாறு அவர்கள் கப்பல்களை திட்டமிட்டு தாக்குதக்கூடிய ஆன்டிஷிப் மிசைலையும் அவர்கள் வடிவைத்திருக்கிறார்கள். அதை நான் நேற்று கூட சொல்லியிருக்கேன். அமெரிக்காவில் திருப்பி தாக்குவதற்கு SM-3 SM-6 இருந்தாலும் அதையெல்லாம் அழிக்கக்கூடிய அளவிற்கு புதிய திட்டத்தை போட்டு இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா எந்த கப்பல் கம்பெனியும் உள்ள வரமாட்டான், எந்த நிறுவனங்களும் இனி அமெரிக்கர்களுக்கு துணை போகாது. இதை இன்டெல் மூலமாக அமெரிக்காவுக்கு எதெல்லாம் போகிறது என்பதை லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகளின் மூலமாக மிக நுணுக்கமாக உளவு அமைப்பு, ஈரானுடைய உளவு அமைப்பு ஒன்றும் குறைந்த அளவு அமைப்பு அல்ல. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், சவுதி அரேபியாவில் இருக்கும் CIA ஏஜென்ட்கள் 50 பேரை படுகொலை செய்தார்கள். அதை எப்படின்னா கெமெட் எம் என்கின்ற ரஷ்யாவினுடைய உளவு சேட்டலைட் மூலமாக ப்ரிசிசிவ் அட்டாக்ஸ், 50 பேர் படுகொலை. அது பிசைட் வித் US எம்பசி அட் ரியாத். இது நடந்து ஒரு 2 மாதம் 1.5 மாதம் ஆகிவிட்டது. ஆக இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தில் அமெரிக்கர்களை ஆடி போய்விட்டார்கள். இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று இது நம்ம ஏற்கனவே பழைய செய்தி. அப்ப இப்படி அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை உலக அளவிலே அவர்கள் இப்போது வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு மிக முக்கியமாக ஒரு சூழ்ச்சியாக அவர்கள் அதை கவனத்தில் கொண்டு தற்போது அவர்கள் அதனை முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல. இப்போது அமெரிக்கா ஆடி போயிருக்கிறது. இப்போது அமெரிக்கா நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு செய்தியில் அமெரிக்கா இப்போ அணு ஆயுத விவகாரங்களை கைவிட்டு போவதாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். பரவாயில்லப்பா, ஹெர்மூஸை மட்டும் நாம் பார்த்து கொள்ளலாம். அணு ஆயுதங்களை பற்றி எல்லாரும் தான் வைத்திருக்கிறான், நீனும் ஒன்றா வைத்துட்டு போங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. தரச்சான்றிதழில் அமெரிக்க மக்களில் 70 விழுக்காடு இந்த போரை விரும்பவில்லை. அப்படி என்றால் 70 விழுக்காடு மக்கள் யூதர்களுக்கு எதிராக, இஸ்ரேலியர்களுக்கு எதிராக மனநிலை அவர்களுக்கு மாறி இருக்கிறது. 33 விழுக்காடாக இவருடைய ஒரு ஆதரவு நிலை கீழே வீழ்ந்து விட்டது. யாருக்கு? டொனால்ட் ட்ரம்ப். இதற்கிடையில யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல கடல் ஆதிக்கத்தில் 2 மிசைல்களை ஈரான் வீசி தாக்கியதாக செய்தி வந்திருக்கிறது. ஈரான் அதனை மறுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தவில்லை, ஈரான் எப்போதும் தாக்கினால் நாங்கள் தாக்கினோம் என்று சொல்வார்கள். சில இடங்களில் ஈரானுடைய ப்ராக்சிகள் தாக்குவார்கள். ஆனால் இன்றைக்கு ஈரான் மறுத்திருக்கிறது, எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், சில மாதங்களுக்கு முன்பு, சில வாரங்களுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய அபுதாபியினுடைய ராயல் அவர்களுக்கு சொந்தமான 1 மணி நேரம் மிகுந்த அந்த ஏரோஃப்ளைட், அந்த விமானத்தின் மூலமாக ராயல் அவர்கள் சொந்த மன்னரின் குடும்பத்திற்கு உள்ள பயணிக்கக்கூடிய அந்த விமானம் தெஹ்ரானில் இறங்கி 1 மணி நேரம் தாமதித்தது. அதில் யார் வந்தாங்க, என்ன செஞ்சாங்கலாம் தெரியாது. கட்டுக்கட்டாக டாலர்கள் 3 பில்லியன் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கிறது. கட்டுக்கட்டாக 3 பில்லியன் டாலர்கள். ஆனால் அது பணமாக கொடுக்கப்பட்டது என்றால் உங்களுக்கு சும்மா புரியுற மாதிரி, அது டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கலாம், எப்படி வேணாலும் நடத்தியிருக்கலாம். ஒரு புரிகிறது பாசில் பாலங்களாக தங்கத்தையும் கொண்டு அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அங்கே தாக்குவதற்கான நோக்கம் என்ன? இது திட்டமிட்டு அமெரிக்காவும் யூதர்களும் செய்த சதி என இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த 47 ஆண்டு கால தடை அமெரிக்கா விதித்தாலும் வருஷத்திற்கு துபைக்கும்
ஈரானுக்கும் இடையே 27 பில்லியன் வியாபாரம் நடந்திருக்கு, 2.25 லட்சம் கோடிக்கு. துபை, அபுதாபி போன்ற இடங்களுக்கு ஈரானில் இருந்துதான் ஏராளமான காய்கறி பழங்களும் கூட வந்திருக்கிறது. அதையும் அனைவரும், அதனால்தான் 2.25 லட்சம் கோடிக்கு வியாபாரம். அது மட்டுமில்ல, 8000 நிறுவனங்கள், ஈரானியர்களின் நிறுவனங்கள் அங்கே இருப்பதாகவும், அதாவது முழுக்க அவர்கள் தொடர்புடையவர்கள் 8000 நிறுவனங்கள் என்றால் ஈரானில் இருக்கும், துபையில் இருக்கும், அபுதாபியில் இருக்கும், ராஷல் கைமாவில் இருக்கும், இப்படி பல இடங்கள்ல இருக்கலாம். அதன் மூலமாக 5 லட்சம் பேர் பணியில் இருப்பதாகவும், 2.25 லட்சம் கோடி பிசினஸ் நடப்பதை ஒருபோதும் அவர்கள் துபையை அடிக்கவில்லை. அமெரிக்க தளங்களை தாக்கியது என்னவோ உண்மை. ஆனால் இதுவரை துபையில் மக்கள் வாழும் பகுதியிலோ, கட்டடங்களிலோ, மால்களிலோ எதுவும் அவர்கள் நடத்தியதில்லை. அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப இதில் யூதர்களும் அமெரிக்கர்களும் சேர்ந்த ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பது இப்போது உலகிற்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை அமெரிக்கா இந்த நேரத்தில் மிக கடுமையாக சில அழுத்தங்களை நஹ்யான் குடும்பத்திற்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. ரஷ்யா ஏராளமான ஆயுதங்களை தற்போது கொடுத்து வருகிறார்கள் கஸ்பியன் வளைகுடா வழியாக. அது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். கஸ்பியன் வளைகுடா, ரஷ்யா ஒரு முனை, மற்றொரு முறை ஈரான், துர்கமிஸ்தான், கஜகஸ்தான், அசர்பைஜான், இந்த 5 நாடுகள் தான். அதுல ஏராளமான ஆயுதங்களை கொடுத்து வருகிறார்கள். இதற்கிடையில தெற்காசிய பிராந்தியத்திலிருந்தும் மத்திய கிழக்கிலிருந்தும் ஒட்டுமொத்த ஆசியாவிலிருந்தே வெளியேறுவதற்கு அமெரிக்கா முடிவெடுத்து விட்டார்கள். தென்கொரியாவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணனா மாதம், அதாவது எங்களுக்கு 10 லட்சம் 1 லட்சம் கோடி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் தர மறுத்து விட்டார்கள். இப்போ தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்காவோடு இருந்தார்கள். இனி எல்லாரும் சவுதி அரேபியா வரையும் அமெரிக்கா விட்டு விலகிட்டார்கள். இதனால இப்போ அவங்க பல ஏவுகணை தொழில்நுட்பத்தோடு ஆஸ்திரேலியாவோடு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது ஜப்பான். ஆஸ்திரேலியா 3 கப்பல்களை ஜப்பானோடு வாங்கியிருக்கிறார்கள். ஜப்பானிடமிருந்து பசிபிக் பெருங்கடலில், தென் பசிபிக் பெருங்கடலில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை முழுமைப்படுத்த, கட்டுப்படுத்த இவர்கள் முயன்று அமெரிக்கா போட்டி இப்பொழுது உங்களால் முடிந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நிலைமையில் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் ஒன்றாக இணைந்திருப்பது, இனி அமெரிக்கர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் முடிவெடுத்திருப்பது, ஒட்டுமொத்த ஆசிய பிராந்தியத்தில் இருந்தே அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். வெளியேறுவதற்கான தீர்க்கமான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்வின் மூலம் தெரிகின்றது. ஆகவே இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்தும் சீனா ஆக்கிரமிப்பு நடவடிக்கை பதற்றத்தில் இருப்பது, அமெரிக்கா சீனாவோடு மறைமுகமாக கூட்டணிகளை கொள்ள முயற்சி எடுத்திருப்பதும் இப்போது நமக்கு தெரிந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.